ஸோ பிஃபோராக நம்ம லீனியர் ஸ்பேஸ் அல்லது வெக்டர் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஒரு நம்பர் சிஸ்டமானது ஓவர் த ஃபீல்டில் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் தென் அடுத்தடுத்து நம்ம ஃபங்க்ஷனில் நான் லீனியர் ஸ்பேஸ், இதில் அப்படியே பனாக் ஸ்பேஸு, இந்த மாதிரியான ஸ்பேசஸ் நிறையா பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை பற்றின அனாலிசிஸ் தான் போகும் இந்த யூனிட் ஃபுல்லாகவே, ஃபங்க்ஷனல் அண்ட் தென் ஸ்பேஸு. அப்போ ஃபங்க்ஷனல் வேணும்னா ஃபங்க்ஷன்னா என்ன கான்செப்ட் வேணும், ஃபங்க்ஷனுக்கு டொமைன் ஒரு செட்டு, கோடொமைன் ஒரு செட்டு இருக்கும் இல்லைங்களா. அந்த டொமைனும் கோடொமைனும் ஸ்பேஸாக இருந்தால் என்ன மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் மெட்ரிக் ஸ்பேஸு. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நார்மலாக எஃப் மேப்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு செட்டுக்கும் ஒய்ங்கிற ஒரு செட்டுக்குமான ஒரு ரிலேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போது ரெண்டு செட்டு வேணும். செட் அப்படிங்கிறது என்ன செட்டாக இருக்கணும்னா எக்ஸும் சரி ஒய்யும் சரி போத் ஆர் நான் எம்டி செட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே நான் எம்டி செட்டாக நீங்கள் எடுத்துட்டால் மட்டும்தான் அங்கே உங்களால் ஒரு ரிலேஷன் அப்படின்றது ஒன்று உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸில் உள்ள எலமெண்ட் எல்லாமே 1 2 3 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒய்யில் இருக்க எலமெண்ட் எல்லாமே 2 4 6 8 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதுதான் ரிலேஷன். அந்த ரிலேஷனை தான் இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனில் எழுத போகிறோம். ஸோ கண்டுபிடிக்க முடியுமானா இது ஒன் ஆஃப் த நான் எம்டி செட், இது ஒன் ஆஃப் த நான் எம்டி செட். ஓகே, ஸோ இதில் ஒன்றுக்கு அப்புறம் 2ங்கிற நம்பர் இருக்குது, 2க்கு அப்புறம் என்ன நம்பர் 3 இருக்குது. அப்போ ஆப்வியஸாக அடுத்த நம்பர் என்னன்னு தெரிய முடிந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்னா சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம். செட் ப்ராக்கெட் இல்லாமல் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, 1 2 3 4 5 இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் இல்லாமல் அடுத்தடுத்த நம்பர் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு செட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த நான் எம்டி செட்டு. இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் பாருங்களேன், 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 2 இருக்குது, இப்போ 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 6, 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 8. அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரோடையும் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த செட்டோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 2 4 6 8 அப்படிங்கும் போது இந்த எக்ஸு கூட எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யில் இருக்க நம்பர் கிடைக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யில் இருக்க நம்பர் கிடைக்குது அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்குமான ஃபங்க்ஷன் யாருன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஓகே, ஹியர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். எக்ஸ் ஆனது எதுலேருந்து எடுப்போம், கேபிட்டல் எக்ஸ்லேருந்து எடுப்போம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எதில் இருக்கும், இட் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். அப்போது ஒய் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஒய் எப்போவுமே டிபெண்ட் ஆன் எக்ஸாக தான் இருக்கும், எக்ஸ் எப்போவுமே இண்டிபெண்ட் வேரியபிளாக தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு பேசிக் கான்செப்ட் தான். அப்போது இதில் உள்ள எக்ஸுங்கிற செட்டு ஒன் ஆஃப் த நான் எம்டி செட், ஒய்ங்கிறது இன்னொரு நான் எம்டி செட். இந்த 2 நான் எம்டி செட்டுக்கும் இடையில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது 2xன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த செட் 1 2 3 4 இது இதனோட இன்னொரு செட், அதாவது இதுக்குமான ரிலேஷனாக இருக்கக்கூடிய இன்னொரு செட் 2 4 6 8. அப்போது இதுக்கும் ஃபங்க்ஷன், அதாவது 1 2ஓட மேப் ஆகிருக்கு, 2க்கான மேப்பிங் 4, 3க்கான மேப்பிங் 6, 4க்கான மேப்பிங் 8 அப்படின்னா இதில் டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் யாருன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x². இட் இஸ் கால்ட் ஏ ஃபங்க்ஷனா அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் உள்ள 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வரலாமான்னா வந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ், இது டொமைனு, இது கோடொமைன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டொமைன், இதுக்கு பேர் கோடொமைன்.
ஓகே. ஸோ இந்த டொமைன் செட்டுக்கும் கோடொமைன் செட்டுக்கும் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட்டுங்களா? இதோட இமேஜ் இது, இதோட ப்ரீ இமேஜ் இது. ஓகே. ஸோ அப்போ ஒன்னோட இமேஜ் இந்த ஃபங்க்ஷனில் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2x, x² கிடையாது 2x. ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். ரெண்டோட இமேஜ் 4, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் 2 அப்ளை பண்ணால் நமக்கு 2 2s are 4 கிடைக்கும். 3ஓட இமேஜ் 6, ரைட்? 4ஓட இமேஜ் 8. இதோட ப்ரீ இமேஜ் எல்லாம் இந்த செட் டொமைன் செட்டு தான் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆர் நாட்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து என்னன்னா கேர்ள்ஸ், இப்போ கேர்ள் 1, இது கேர்ள் 2, இது கேர்ள் 3. இது வந்து யாருன்னா இது எல்லாமே கேர்ள்ஸோட செட்டு தான் இந்த டொமைன் செட். இது கோடொமைன் செட்டில் யார் இருக்கா அப்படின்னா கேர்ள்ஸோட ஹைட்டோட வேல்யூ இருக்குது. ஓகே. கேர்ள்ஸோட ஹைட்டோட வேல்யூ இந்த செட்டில் இருக்குது. அப்போது இதில் வந்து ஒரு 59, இதில் ஒரு 53, இதில் ஒரு 60 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேர்ளோட ஹைட்டு 60, செகண்ட் கேர்ளோட ஹைட்டு 53, தேர்டு கேர்ளோட ஹைட்டும் 53 சொல்லலாம். ஆப்வியஸ்லி இது உண்மை, ஏன்னா 2 பேரும் ஒரே ஹைட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? 2 பேர் ஒரே ஹைட்டில் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹைட்டில், 3 பேருக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்டாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு 2 ஹைட் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஹைட்டின் இது வந்து ஃபீட்டில் இருக்காங்க, இன்ச்சஸ் ஃபீட்டில் இன்ச், ஃபீட்டு இன்ச் ஃபார்மில், இல்லை 59 இன்ச் அப்படின்னு வச்சுக்கலாமே, இன்ச்சுன்னே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போது ஒருத்தருக்கு 2 ஹைட் சொல்ல முடியுமானா அது தப்பு. அப்போ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். எது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே விஷயம், அதாவது ஒரே விஷயம் 2 பேருக்கு காமனாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கே 2 காமன் அதாவது ஒருத்தருக்கு 2 டிஃப்ரெண்ட் விஷயம் இருக்க முடியாது. இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. எப்போ இது ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா இது ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு யூனிக் எலமெண்ட் எக்ஸிஸ்டாக ஆகணும். ஓகேங்களா? டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் யூனிக் எலமெண்ட்டு தான் எக்ஸிஸ்ட் ஆகணுமே தவிர இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு 2 எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. அந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் உள்ள ஒரே எலமெண்ட்டுக்கு 2 டொமைன் இருக்கக்கூடாது. இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டொமைன் இருக்கணும், ஒரு யூனிக்கான ஒரு டொமைன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒன்றா கூட இருக்கலாம், ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ரைட்? பட் ஒரே ஆளுக்கு 2 டொமைன் இருந்துடக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷனுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது டொமைனு, இது கோடொமைன், ரைட்? இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் இது டொமைன் கோடொமைன் அப்படின்னா இங்கே ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் f(x)ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மெட்ரிக் ஸ்பேஸுக்கான டெஃபினேஷனுக்கு போகலாம். let x be a non-empty set then a function. அப்போது மெட்ரிக் ஸ்பேஸில் நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி படித்தது நம்ம என்னன்னா வெக்டர் ஸ்பேஸில் ஒரு வெக்டர் செட் எடுத்துகிட்டு அண்டர் த ஆப்ரேஷனில் ஓவர் த ஃபீல்டில் அது என்னன்னு பார்த்தோம். ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னால் ஒரு செட் எடுத்துகிட்டு ஓவர் த ஃபீல்டில் அது வெக்டர் ஸ்பேஸாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம், ரைட்? ஆனால் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஒரு நான் எம்டி செட் எடுத்துட்டா போதும். அந்த நான் எம்டி செட்டில் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணுமா, அந்த செட்டுக்கும் அதே செட்டுக்கும் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஓகே. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் உள்ள எலமெண்ட் இதில் உள்ள எலமெண்ட்டும் ஆர்டர்டு பேராக இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் சே எக்ஸாம்பிள் ஆர் கிராஸ் ஆர்னு எடுத்துக்கலாமே. ஆறுங்க இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம n கிராஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். என்னங்கிறது யார்? நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதுதான் நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். என்னுக்குமே கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா n கிராஸ் என்னில் என்ன எழுதியிருப்பாங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ என்னில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டெல்லாம் 1 2 3 4 5ங்கிற மாதிரி n கிராஸ் என்னில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் என்ன மாதிரியான எலமெண்ட்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதே எண்ணில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் கிராஸ் ப்ராடக்டில் இருக்கணும். தட் இஸ் இதே செட்டு தான் இன்னொரு செட்டு என்னன்னு எடுப்போமா.
1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்களா. அப்போது இதில் உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்துட்டா 1,1 1,2 1,3 இந்த மாதிரி நிறைய எலமெண்ட் போயிட்டே இருக்கணும். அடுத்து 2 எடுத்துட்டா 2ஓட ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்னால் இங்கே 2 செட்டு ஆர்டர்டு பேர் போடும்போது 2 எலமெண்ட் மட்டும் பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 2,1 and then 2,2 2,2 then 2,3 then 2,4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 3 எடுத்துட்டிங்கன்னா 3,1 3,2 3,3 இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் யாருக்குள்ளே இருப்பாங்க, n கிராஸ் என்னுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ n கிராஸ் என்னுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஆர்டர்டு பேராக தான் இருக்கும். 2 நம்பர்னுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதாக தான் இருக்கும். அந்த டொமைன் இது ஒரு ஃபங்க்ஷன், டி இஸ் எ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் டொமைன் எப்படி இருக்கும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் இதிலிருந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்னவா கிடைக்கணும், ரியல் நம்பர் ஆறாக கிடைக்கணும். ஓகே. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய 2 நம்பரை எடுத்துட்டா இங்கே ஒரு ரிலேஷன் ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிலேஷனில் இந்த 2 நம்பரையும் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் ஒரு சிங்கிள் ரியல் நம்பராக கிடைக்கணும். ரியல் நம்பர்னால் நமக்கு என்ன வரும், -∞ to +∞ இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வர்றது தான் நமக்கு என்னது, ரியல் நம்பர், ரைட். ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கும் போது இந்த எக்ஸுங்கிற ஒரு நான் எம்டி செட்டில் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கும் போது இதை மெட்ரிக்னு நீங்கள் சொல்லணும்னா இதில் உள்ள 3 எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. எனி 3 எலமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்க டீன்ற ஃபங்க்ஷன் ஆனது x,d இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே. ஸோ செக் பண்ணி பார்க்கலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், d of x, y greater than 0. ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிங்கிற ஃபங்க்ஷனில் 2 நம்பர் எடுக்கிறீங்க. அதாவது 2 நம்பர் எப்படி எடுக்கிறோம், இதில் உள்ள டொமைன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பருக்கும் ரியல் நம்பருக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் f of xங்கிறது யார், f is a ஃபங்க்ஷன். எஃப்க்கு பதிலாக தான் இங்கே யார் இருக்காங்க, டின்னு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பர் யார், n. அப்போ எக்ஸு தான் எதுலேருந்து எடுப்போம், எக்ஸ் எல்லாமே என்னலேருந்து எடுப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் எதில் கிடைக்கும், ஆறில் கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எதுலேருந்து எடுப்பீங்க, என்னலேருந்து எடுப்பீங்க. அப்போது இந்த எலமெண்ட் இதுதான் ஃபங்க்ஷனில் இருக்க இந்த எலமெண்ட் யாருன்னா டொமைனோட எலமெண்ட். கிடைக்கிற எலமெண்ட் யார், கோடொமைனோட எலமெண்ட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. D maps from x cross x tends to Rன்னு இருக்கு இல்லைங்களா. x cross xல் இருந்து தான் யார் எடுத்திருப்போம், நம்ம இதில் இருக்கக்கூடிய டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எப்படி தான் இருக்கும், ஆர்டர்டு பேர் ஆஃப் x, x. ஆர்டர்டு பேர் ஆஃப் x, xனா நம்பரெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணுமானா கிடையாது. இங்கே பாருங்கள், n கிராஸ் என்னன்னா இதில் இருக்க எலமெண்ட் எப்படி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரி, அதாவது எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வேறு வேறையாக இருக்குது. ஜஸ்ட் x, yன்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா எலமெண்ட்டும் சேமாலாம் வராது. இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டர்டு பேராக எழுதியிருப்பாங்க. அதுதான் n கிராஸ் n. ஓகே. ஸோ அப்போ 1,1 1,2 1,3 எக்ஸெட்ரா 2,1 2,2 2,3 எக்ஸெட்ரா இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் இருக்கும். இதில் எல்லாமே n கிராஸ் என்னன்னா சேம் நம்பர் இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை, ரைட்டுங்களா. ஸோ அப்போது இதில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் ஆர்டர்டு பேர் ஆஃப் x, y ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதுக்கு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் டியை போட்டிங்க அப்படின்னா வர்ற வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவ் மீன்ஸ் greater than 0. greater than 0 is nothing but ரியல் லைனில் ஜீரோவுக்கும் இந்த சைடில் உள்ள வேல்யூ தான் greater than 0ன்னு சொல்லுவாங்க. அப்போது 0 வர தேவையில்லை. 0க்கு அடுத்து இருக்க எல்லா நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். 0.5 0.7 3.5 5.7 அல்லது √2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் எது வேணாலும் வரலாம். ஓகே. சரி, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், பாசிட்டிவ் நம்பராக தான் வரணும். சரி மேம், 0 ஆகிட்டா என்ன பண்ணுறதுனா கண்டிப்பாக ஒரு நம்பர் டொமைன்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க, ஆன்சர் 0 ஆகிடுச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த நம்பர்
இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், 0 ஆகும். அப்போது சேம் நம்பர் இருக்குமானா n கிராஸ் nல் பாருங்கள் 1,1 1,2 1,3 2,1 2,2 2,3ன்னு இருக்கு இல்லைங்களா. இதில் இருக்கக்கூடிய நம்பர் சேம் நம்பர் 1,1 2,2 3,3 அடுத்து என்ன வரும் 4,4 அப்புறம் 5,5 அப்புறம் 6,6ன்னு சேம் நம்பர் வரும். சேம் நம்பர் எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனில் போடும்போது நமக்கு என்ன வரலாம், 0 வரலாம். அப்போது சேம் நம்பருக்கு தான் 0 வரும். 0 வந்தால் அது சேம் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். இது ரெண்டாவது கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் x,y ஒரு நம்பர் எடுக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் x,y இதுக்கு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் வர்ற வேல்யூவோ இதே y,x அங்கே இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன போடுறோம், கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடுறோம். ஆர்டர்டு பேர் போடும்போது பாருங்கள் 1,2 இருக்குது, இங்கே பாருங்கள் 2,1 இருக்குது, இங்கே 1,3னா 3,1, இங்கே 2,3 இருக்குங்களா, இங்கே பாருங்கள் 3,2 இருக்குது. அதனுடைய ரிவர்ஸ் நம்பரும் கண்டிப்பாக அந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த நம்பர் இதுவும் இதே நம்பர் எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் டியில் போடுறீங்க, அதனுடைய ரிவர்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு டியில் அந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இங்கே ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷனில் அப்ளை பண்ணால் போத் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு ஈக்குவல்னு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் தேர்டு கண்டிஷன் நமக்கு இது ரெண்டுத்தினுடைய ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலாக வரணும். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, x,z அல்லது z,y. இதுக்கான ஃபங்க்ஷன்ஸினுடைய கூடுதல் x,yக்கான ஃபங்க்ஷனுடைய விட ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். ஏன்னா இடையில ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, இன்ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்குலர் இன்ஈக்குவாலிட்டி இதை மட்டுமே ஒரு கொஷினாக கூட கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி போனீங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ட்ரையாங்குலர் இன்ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியலன்னா எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. அப்போ மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஒரு நான் எம்டி செட் எடுக்கிறீங்க, அந்த நான் எம்டி செட்டு அந்த நான் எம்டி செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம், டென்ஸ் டு ஆர். அதாவது இது என்னன்னா, இதுக்கு இமேஜ் வந்து ரியல் நம்பராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா இந்த ஃபங்க்ஷனில் x,d மெட்ரிக்காக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸுக்கான டெஃபினேஷன் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு டிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும். டிங்கிற ஃபங்க்ஷன் எந்த ஸ்பேஸ், அதாவது எந்த செட்டை நீங்கள் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்ல போகிறீங்களோ அந்த செட்டுக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ரியல் நம்பரோட ஒரு மேப்பிங் இருக்கணும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெட்ரிக் ஸ்பேஸாக இல்லையான்னு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு மெட்ரிக் ஸ்பேஸை கொடுக்கும். அப்போ செட்டு என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். த செட் ஆஃப் ரியல் நம்பர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் டி ஆஃப் x,y. அதாவது இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர் சிஸ்டமில், ரியல் நம்பர் சிஸ்டம்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்னு எடுத்துப்போம் இல்லைங்களா. ஸோ ஆருக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிஃபைன்ட் the function is defined which is d of x, y. இந்த d of x, yங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x, yன்ற ஒரு நம்பர் டொமைன்லேருந்து நம்ம எடுப்போம். ஏன்னா இங்கே எந்த நம்பர் சிஸ்டத்தை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸாக சொல்ல போகிறோன்னா ரியல் நம்பர் சிஸ்டம். அப்போது இங்கே ஃபங்க்ஷன் டிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர் கிராஸ், அதாவது ஃபங்க்ஷன் ரிலேஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர்னு எழுதுவோம். ஆன்சர் எல்லாமே நமக்கு என்ன தான் கிடைக்கணும், ஆப்வியஸ்லி ரியல் நம்பராக தான் கிடைக்கணும். பட் இங்கே எடுத்துக்கக்கூடிய எக்ஸு அதை தானே நீங்கள் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்ல போகிறீங்க, எக்ஸு தானே மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். அப்போது டி மேப்ஸ் ஃப்ரம் ஆர் கிராஸ் ஆர், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா ஆர்னு இருக்குது, டென்ஸ் டு ஆர். ஓகே, அதாவது ஆருக்குமான கிராஸ் ப்ராடக்ட்டு அதை இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும், ரியல் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போது டி ஆஃப் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் டி ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு மோட் எக்ஸ் மைனஸ் ஒய். தட் இஸ் பாருங்க எக்ஸாம்பிள் எப்படி டெரிவ் பண்ணுறோன்னு, டி ஆஃப் x, yனா
எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எங்கேருந்து எடுப்பீங்க, விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் கிராஸ் ஆர்லேருந்து எடுப்போமா, அதாவது 1,3ன்னு ஒரு நம்பர் ஆர் கிராஸ் ஆர்லேருந்து எடுப்போம், ரைட். அப்போது இது எக்ஸு, இது ஒய், ரைட்டுங்களா. இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் விச் மோட் ஃபங்க்ஷன் மோட் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போது மோட் எக்ஸ் மைனஸ்க்குள்ளே இந்த நம்பரை போடணும். அப்போது d of x comma y is equal to mod x minus y, which is equal to x ஓட வேல்யூ 1 minus y ஓட வேல்யூ 3. அப்போது mod of 1 minus 3 minus 2. அப்போ ஆன்சர் என்ன வரும், +2. ஓகே. அப்போது மாடுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நெகட்டிவே ஒரு நம்பர் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எழுதிக்கலாம்னு சொல்கிறது தான் இந்த மாடோட வேல்யூ. ஓகே. ஸோ அதுதான் 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 இஸ் ஆல்சோ எ ரியல் நம்பர். ஓகே. ஸோ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க d of x, y is a distance function. What is mean by distance? எப்போ நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் பாருங்கள், ஒரு பர்சன் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பாயிண்ட், இது ஏதாவது ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், இது ஹோம் உங்கள் வீடு, இது வந்து ஹாஸ்பிட்டல் அல்லது பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே, அல்லது டெம்பிள். ஓகே. இது ஹவுஸு, இது டெம்பிள், சரிங்களா. இங்கே டோட்டலாக மொத்தம் இந்த ஹவுஸுக்கும் டெம்பிளுக்குமான கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர், ரைட். இப்போது எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இடையில ஒரு ரயில்வே கேட் இருக்குது, ஓகேங்களா. இந்த ரயில்வே கேட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டார், இங்கேருந்து கிளம்பி இங்கே நிற்கிறாரு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் எவ்வளவோ அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருங்களா, டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்குமா, அப்படின்னா இப்போது அப்படியும் சொல்லலாம். அல்லது இந்த ரயில்வே கேட்டு 50 அதாவது இது 20 கிலோமீட்டர், இது 5 கிலோமீட்டரில் இந்த ரயில்வே கேட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமே. 5 கிலோமீட்டர்னால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இது 5 கிலோமீட்டரில் இந்த ரயில்வே கேட் இருக்குது, இது 5 கிலோமீட்டர், ஓகேங்களா. அப்போது இதுக்கான டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர், இதுக்கு 20 கிலோமீட்டர். அப்போ எனக்கு இது மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், இது எண்டு பாயிண்ட்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது ரெண்டையும் கழிச்சோன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் 5 கிலோமீட்டர், இது டோட்டல் 20 கிலோமீட்டர். அப்போ இது 20 மைனஸ் 5 நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா x, y, இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வேணும்னா இது ரெண்டையும் கழிச்சோன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் இல்லைங்களா. கழிச்சு டிஸ்டன்ஸை எப்போவுமே நெகட்டிவில் சொல்ல மாட்டோம். இது ஆர்டர்டு பேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், ஒன்ஸ் அகெயின் இது எக்ஸ் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், ஓகேங்களா. இப்போது 1 3, இது 1, ஓகே, இது 1, இது 3, இதுதான் 1,3. இது ரெண்டுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வேணும். எதுக்கு, இந்த 1க்கும் இது வந்து 3ன்ற பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ்னால் இந்த வேல்யூங்களா. ஓகே. ஸோ இந்த வேல்யூ அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்டன்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா 0, இது 1,3. அப்போ இது 0,0. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா. பட் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் யாருன்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரூட் ஆஃப் இது பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நார்மலாக 2 புள்ளிக்கான டிஸ்டன்ஸ் வேணும்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன், டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ், டி வந்து மெட்ரிக் ஸ்பேஸாக இல்லையா நம்ம செக் பண்ணணும்னா இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ், ஒய், டி ஆஃப் எக்ஸ், ஒய் கிரேட்டர் தென் 0ன்னு வரணும். எக்ஸ் என்ன, ஒய் என்ன. ஸோ நான் எக்ஸும் ஒய்யும் எக்ஸ், ஒய்யே நான் எதுலேருந்து எடுப்பேன், ஆர் கிராஸ் ஆர்லேருந்து தான் எடுக்கணும். அப்போ எக்ஸ், ஒய்
நான் எந்த நம்பரை எடுத்தாலும் சரி அதை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா 0 பெரிய நம்பராக தான் வரணும். அப்போ எக்ஸ் வேறு நம்பர், ஒய் வேறு நம்பராக இருக்கணும். பாருங்கள், நான் ஒரு 3, -7 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் கிராஸ் ஆர். இதில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரியல் நம்பரில் இன்டிஜர் இருக்கும், நேச்சுரல் நம்பர் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்சோ ரேஷனல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் தென் டோட்டல் இர்ரேஷனல் நம்பர். எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ரியல் நம்பர் சிஸ்டம். ஸோ அதிலிருந்து 2 நம்பர்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் தான் இதில் இருக்கும். அப்படின்னா இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு ஃபார்முலாவோட வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 - -7 which is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 + 7 அப்போ 10. ஸோ mod 10, ஸோ ப்ளஸ் 10 தான் ஆப்வியஸ்லி which is greater than 0. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? d of x, y is equal to 0 if and only if xம் y ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. d of x, y is equal to 0 இருக்குன்னா if and only if x and y is equal to xம் yயும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஆர் கிராஸ் ஆர்லேருந்து நான் நம்பர் எடுக்கணும். எடுக்கலாமான்னா எடுக்கலாம். என்னென்ன நம்பர் இருக்குன்னா 1, 0, 0, 3, 3, 5, 5, 1/2, 1/2 எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். -1/2, -1/2 இது ரெண்டும் சேம் நம்பர் தான், ரைட்? இந்த 2 சேம் நம்பரையும் எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷன் யார்? எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதில் நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ -1/2 மைனஸ் ஒய்யோட வேல்யூ -1/2. ஸோ மைனஸ் ஆஃப் -1/2 விச் இஸ் ப்ளஸ்ஸுங்களா? ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1/2 + 1/2 கிடைக்கும். இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு சேம் நம்பர், ஆன்சர் 0. ஸோ இது எப்போ 0 ஆகுது? டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எப்போ 0 ஆகும்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும் போது மட்டும்தான். ஓகே, ஸோ இது செகண்ட் கண்டிஷன். ஆப்வியஸ்லி இட் இஸ் ட்ரூ. ஸோ அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். d of x, yயும் d of y, xம் ஈக்குவலாக வரணும். இதுதான் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ தேர்ட் ஒன், d of x, yயும் d of y, x இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். எப்படி ஈக்குவலாக வரும்? நீங்கள் எடுக்கிற நம்பரு ரிவர்ஸாக எடுத்துக்கணும். இப்போது நான் 2, 11 எடுக்கிறேன்னா 11, 2 தான் நமக்கு என்னன்னா இது x, y, இது y, x, அதாவது இது 2. ஓகேங்களா? which is belongs to r cross r. it is also a belongs to r cross r. இருக்குமானா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட்டாக நான் n cross n சொன்னேன். நான் எடுக்கிற எல்லா நம்பரும் இண்டிஜராக எடுத்து காட்டியிருக்கேன். நீங்கள் ரேஷனல் நம்பராக கூட எடுக்கலாம், இர்ரேஷனலும் எடுக்கலாம். ஓகேங்களா? எனி 2 நம்பர், அந்த 2 நம்பர் ஆர்டர்டு பேராக இருக்க மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ இதில் d of x, yன்னா mod x minus y which is equal to mod y minus x. ஓகே, ஸோ அப்போ mod x minus yங்கிறது என்னங்க? எக்ஸோட வேல்யூ 2. அப்போது mod 2 minus 11 which is equal to y. yனா 11 minus 2. ஸோ இது மைனஸ் பண்ணால் -9. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 9. ரெண்டுமே மாடுலஸ் தானே. அப்போ மைனஸே வந்தாலும் என்ன எழுதிக்கலாம்? ப்ளஸில் எழுதிக்கலாம். ஸோ தீஸ் 2 numbers are equal. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஃபோர்த் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃபோர்த் கண்டிஷன் இஸ் இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதாவது எக்ஸ், ஒய்னுடைய டிஸ்டன்ஸ் which is less than or equal to d of x, z plus d of z, y இருக்கலாம். அதாவது பாருங்கள், நான் இங்கிருந்து எடுக்கிற நம்பர், நான் 3 நம்பர் எடுக்க போகிறேன். அதாவது எக்ஸு, ஒய், இசட்டுன்னு. ஓகே, இந்த எக்ஸ், ஒய்க்கு இடையில ஒரு நம்பர் வர்ற மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1, 7, -11 இந்த மாதிரி 3 நம்பர் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது எக்ஸு, இது ஒய், இது இசட், 3 நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது எக்ஸ், ஒய், இசட். ஸோ அப்போது எக்ஸ், ஒய், எக்ஸ், ஒய்ங்கிறது யாருங்க? d of x, yன்னா mod x minus yன்னு எழுதுவோமா? which is less than or equal to இங்கே mod x minus zன்னு எழுதுவோமா? ப்ளஸ் mod z minus yன்னு எழுதுவோமா? ஓகே, x minus y, xோட வேல்யூ 1 minus yயோட வேல்யூ 7. ஓகே, which is less than or equal to mod x minus z.
mod x minus z 1 minus plus 11 okay plus mod z minus y z ஓட வேல்யூ minus y okay z ஓட வேல்யூ minus 11 minus y ஓட வேல்யூ 7 okay இதை simplify பண்ணா minus 6 mod is less than or equal to இதை add பண்ணா 12 plus இது வந்து minus 6 minus 18 வரும் okay so இதை simplify பண்ணா என்ன வரும் நமக்கு so இது வந்து 6 which is less than or equal to 12 plus 18 so totally 30 6 is less than 30 ரைட்டுங்களா அதாவது ஒன்று குறைவாக வரலாம் அல்லது ஈக்குவலாக கூட வரலாம் எப்போ ஈக்குவலாக வரலாம்னா ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருந்தால் மேபி ஈக்குவலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்னொரு நம்பரினுடைய டிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ரெண்டும் என்ன ஆகிடும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆனது குறைவாகிடும் அந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அப்போது இந்த ரியல் கிராஸ் ரியல் ஆர் கிராஸ் ஆர் டு ஆருக்கு இந்த ஃபங்க்ஷன் டி ஆனது mod x minus yல டிஃபைன் பண்ணியிருக்கும் போது 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் x, d இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது அதாவது r, d டிங்கிறது இங்கே யாருங்க r, mod x minus y இது வந்து நமக்கு இப்போ என்னன்னா mod x minus y இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாசிட்டிவாக இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் 0 ஆகுதுன்னா எக்ஸும் ஒய்யும் மேபி 0வாக தான் இருக்க முடியும் அண்ட் தென் தேர்டு கண்டிஷன் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸ், ஒய்னா ஒய், எக்ஸ் அந்த ரெண்டுத்தினுடைய ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஷுட் பி ஈக்குவல் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி இது நாளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ், டி தான் நமக்கு என்னவா இருக்கும்னா மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும் Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.